ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் குட் மார்னிங். மார்னிங் வியூ பார்ப்போமா? நாங்கள் செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்வர் ஓக் ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக பனி பெஞ்சு இந்த பால்கனிலேருந்து வியூ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக வந்து மேகமூட்டமாக தான் இருக்குது. அன்றைக்கி வந்து அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். மார்னிங் வியூ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மக்களே, செம்ம பனியாக இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கே ஃபேன் கூட இல்லை, இந்த பனினாலே அங்கே ஃபேன்லாம் இல்லை. அங்கேருந்து வியூ பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், குரங்கு வந்து அங்கே நின்றுட்டு இருந்துச்சு. ஒரு ப்ரெட்டு போட்டோடனே அது பாட்டுக்கு எப்படி சாப்பிடுது பாருங்களேன். ஃபஸ்ட்டெல்லாம் சொல்லுவாங்க குரங்கெல்லாம் ஃப்ரூட்ஸு அந்த காட்டில் கிடைக்கிறதா சாப்பிடு, இப்போ பிஸ்கெட்டு கேக்கு எல்லாமே சாப்பிடுதுங்க. இங்கே பாருங்கள், போட்டால் சாப்பிட்டுட்டே இருக்குது. நான் ப்ரெட்டு வச்சுருந்தோம் எமர்ஜென்சிக்கு, ஸோ அதனால் எல்லாமே அதுங்களுக்கே போட்டுட்டோம். குரங்குங்களே எல்லாமே சாப்பிட்ருச்சு. இங்கே பாருங்கள், குட்டி குரங்கு ஒன்று பார்க்குது பாருங்கள், பாவமாக இருக்குது. அது தரமாட்டேங்குது, இந்த குரங்கு வந்து அதுக்கு தரமாட்டேங்குது. அதுக்கப்புறமா இது வந்து கார்டன் வியூ ரூம் சொன்னல, அங்கேருந்து வியூ பாருங்களேன். அங்கேருந்தும் வியூ செம சூப்பராக இருக்குது மார்னிங் டைமு. ஆக்சுவலி ரூம் புக் பண்ணும்போதே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துடுச்சு. ஸோ அதனால் 4 இட்லி, அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து சேமியா கொடுத்தாங்க. அதுவும் சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு சட்னி சாம்பார் கொடுத்துருந்தாங்க. இட்லி எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ஹாட் வாட்டர் கொடுத்தாங்க. அப்புறமா வந்து ஒரு காஃபியும் காம்ப்ளிமெண்ட்ரிலேயே வந்துடுச்சு. ஸோ அதனால் மார்னிங் வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டோம். நைட்டு மட்டும் வெஜ் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வரதுக்கு வந்து 7 o'clock கேட்டாங்க, வரதுக்கு 9:30 ஆயிடுச்சு, 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. மத்தியானத்துக்கு நாங்கள் வெளியில் சாப்பிட்டுட்டோம். மத்தியானத்துக்கு ஊட்டி போய் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் ஊட்டியில் போய் சாப்பிட்டுட்டோம். அங்கேயுமே வந்து ரூமில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நைட்டு ஆஃப்டர்நூனுக்கு மட்டும் வெளியில் சாப்பிட்டுட்டோம் மக்களே. வியூ காட்டுறதுக்காகவே இது எடுத்தேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். எனக்கு என்ன சொல்கிறது, அந்த வியூ பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மார்னிங் நல்ல பனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இது எங்கே போகிறோன்னா லேம்ஸ் ராக் தான் போகிறோம். அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் என்னமோ சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே ஃபஸ்ட்டு போயிடலாம். இப்போ தான் ஓப்பனே பண்ணுறாங்க சொல்லப்போனால். இதே டீப் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது உள்ளே போகிறது. பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. உள்ளே பார்க்கிங்கு, 2 வீலர் பார்க்கிங் எல்லாமே இருக்குது. கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங், கடைங்க எல்லாமே இருக்குது. பார்க்கிங்க்கு 2 வீலருக்கு 10 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். 4 வீலருக்கு 20 ருபீஸோ என்னமோ வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 40 ரூபான்னு நினைக்கிறேன். 40 ரூபாயோ 30 ரூபாயோ என்னமோ வாங்கி 30 ரூபான்னு நினைக்கிறேன் மக்களே. எனக்கு சரியாக தெரியல, மறந்துடுச்சு. வாங்கினாங்க 2 பேருக்கு நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு. ஆக்சுவலி எனக்கு அது மலை மேலே போகும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். அப்புறம் நாய் வேறு கத்திகிட்டே இருந்துச்சு. அப்புறம் டூரிஸ்ட் கைடு வந்து ஒருத்தர் வந்தார். எனக்கு 250 கொடுத்துருங்க, நாங்கள் மேலே ஃபுல்லாக உனக்கு சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். இவர் அப்போது வேண்டான்னு சொன்னார். நான் தான் கேட்காம சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூரிஸ்ட் கைடு கூட நாங்கள் போயிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கைடு ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு. அவர் ஸ்பீடுக்கு என்னால் நடக்கவே முடியல. அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே ஃபுல்லாக நடந்துட்டுருக்காரு மக்களே. கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தாலே நிறைய கூட்டம் வந்துச்சு. அவங்க கூடயே நாங்கள் போயிருக்கலாம். நான் தேவையில்லாமல் அவர்கிட்ட மாட்டிட்டு 250 ரூபா தண்டம். நீங்கள் போகிற டூரிஸ்ட் பிளேஸில் இந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. இங்கே போயிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு அப்படி சுற்றிட்டு கீழே வந்தால் முடிஞ்சு 1/2 மணி நேரம் தான் ஆகும். அவர் என்ன சொன்னார், நான் 6 பாயிண்ட் சுற்றி காட்டுவேன், உள்ளே அது இருக்குது இது இருக்குதுன்னு சொன்னார். நான் அதை நினச்சி போனால் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வேஸ்ட்டு செலவாயிடுச்சு. ஆக்சுவலி என்னோடய பயத்தினாலேயே 250 ரூபா வேஸ்ட்டு. பாருங்கள், காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து காசு கட்டாமல் இங்கே கட்டின மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், இது அணில், காட்டு அணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டு அணில் பார்த்திங்களா அங்கே தூங்கிட்டுருக்கு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா லேம்ஸ் ராக் வந்து வியூ பாருங்களேன். அந்த மேலே அந்த எட்ஜ் பாயிண்டில் போய் அந்த வியூ காட்டினாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் அந்த கம்பி இதெல்லாம் கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் ஒன்றுமே இல்லையாமா. நார்மலாக அங்கே நின்று அவ்வளோதான். கீழே விழுந்து நிறைய பேர் இறந்துருக்காங்களாமா இந்த லேம்ஸ் ராக்கில். நிறைய சூசைட் கேசஸ் எல்லாமே இருக்காமா. எங்கே போனாலும் இந்த மாதிரி சொல்கிறதே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னோட எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின் நோஸ்ன்னு சொன்னாங்க. அங்கே தான் போனோம். அங்கேருந்து 12 கிலோமீட்டர் மேலே போய்கிட்டே இருக்குது. ஆனால் அது வரவே மாட்டேங்குது. ஆக்சுவலி எங்களுக்கு ரூம் செக் அவுட் டைம் வந்து 11 o'clock.
ஸோ அதனால் பாதி தூரம் போயிட்டு மறுபடியும் திரும்ப வந்துட்டோம், இல்லைன்னா லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் வந்து அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் டீ ஃபேக்ட்ரி, இது எல்லாமே நிறைய இருக்குது. அவங்க வேறு விட மாட்டேங்கிறாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணி ஏதாச்சும் வாங்கிக்கோங்கன்னே சொல்லிட்டுருக்காங்க. அதனால் அதுவும் கஷ்டமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கேயும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், போகிறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது போனால் மறுபடியும் ரொம்ப செங்குத்தாக போயிட்டே இருக்குது. ஒரு வண்டி தான் போக முடியும். ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் நம்ம வண்டி சைடில் ஒதுங்கணும். சைடில் ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது. கார் போய் நல்லா பின்னாடி போய் இடிச்சிட்டோம் தெரியாமல். ஃபுல்லாக காரில் குழிக்குள்ளே விட்டால் யார் வண்டியை தூக்கி விட முடியும், அதுக்கும் ஆள் இல்லை. அதனால் மேப் போட்டே போனோம். பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர்னு அது பாட்டு காட்டிகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா அதனால் அந்த டால்ஃபின் ஹவுஸ் போல் அங்கேருந்து கொஞ்சம் வியூ மட்டும் பார்த்துட்டு இங்கே பாருங்களேன், இங்கே செம்ம வியூவாக இருக்குது. எனக்கு அங்கே பக்கத்தில் நிற்கிறக்கே பயமாக இருந்துச்சு. நான் ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு தான் நின்னேன். அவர் நின்றுட்டுருக்காரு ஹஸ்பண்டு, நான் தள்ளி தான் நின்றுட்டுருக்கேன். ரொம்ப பயமாக இருந்துச்சு மக்களே. இங்கேயும் நிறைய குரங்கு, மனுஷங்களை பார்த்தோன்னே ஓடி வந்துருச்சு குரங்கெல்லாம். இங்கே பாருங்களேன், நாங்கள் பழப்பழம் வச்சுருந்தோன்னு போட்டோம், அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டுச்சுங்க. சாப்பிட்டுட்டு அங்கே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இது பாருங்கள், இங்கே பாருங்கள் மக்களே, மறுபடியும் அந்த குரங்கு பையன் வந்துட்டான். மறுபடியும் பிஸ்கெட் போட்டோன்னே எப்படி சாப்பிட்றான் பாருங்கள். அப்புறம் இவர் என் ஹஸ்பண்ட் கேட்டார், ஒரே ஒரு பிஸ்கெட் மட்டும் எனக்கு கொடுப்பா அப்படின்னு கேட்டார். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி ஓடுறா பாருங்கள். அவங்க உட்காந்து மெதுவாக சாப்பிட்டுட்டு இருந்தான். பிஸ்கெட் கேட்டவுடனே அவனுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் ஓடிட்டான். அதுக்கப்புறமா குன்னூர்லேருந்து மேலே ஊட்டிக்கு போயிட்டோம். ஆல்ரெடி வந்து நைட்டு வந்து அன்றைக்கி குன்னூர்லேருந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். அன்றைக்கி நைட்டு தான் ரெசார்ட் வந்து புக் பண்ணியிருந்தேன் மக்களே. சரி அப்போவே புக் பண்ணிட்டா இல்லைனா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டியில் வந்து ஒரு ஹில் கிறிஸ்ட் ரெசார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று புக் பண்ணியிருந்தேன். அவங்களோட தான் அந்த மெஜஸ்டிக் கிரானு, அது பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து ஒரே ரெசார்ட்டோடது. எங்களுக்கு அந்த மெஜஸ்டிக் கிரானில் தான் வந்து ரூம் கொடுத்தாங்க. ஊட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி படத்தில் தான் பார்த்துருக்கேன், இப்போ தான் நான் நேர்லேயே பார்க்குறேன். எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. நடுவில் அந்த டீ ஃபேக்ட்ரிஸு, நிறைய ஃபோட்டோ எடுக்கிற இடம் அதெல்லாமே நிறைய இருக்குது. டீ காஃபி மட்டும் குடித்தோம் நடுவில். ஊட்டியில் குடிக்கும்போது டீ பார்த்திங்கன்னா மசாலா டீ 30 ரூபா, காஃபி 40 ரூபா, அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட் 40 ரூபா, அதுக்கப்புறமா வந்து கார்டமன் டீயோ ஏதோ ஒயிட் டீ மாதிரி போட்டிருந்தாங்க, அது 50 ரூபா. எல்லாமே ரேட் ஜாஸ்தி. அந்த ஃபுட் ட்ரக் மாதிரி வச்சுருக்காங்க, அதில் எல்லாமே செம காஸ்ட்லியாக இருந்துச்சு. மேகி வேணும்னு சாப்பிட்டேன், சுத்தமாகவே நல்லா இல்லை. அப்புறமா வேஸ்ட்டு தான் அது. எக் மேகி 80 ரூபா சொன்னாங்க, அதுவும் வேஸ்ட்டு தான், தூக்கி போட்டோம். என்ன பண்ணுறது, ஃபுட்டு எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குது ஊட்டியில். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இட்லி தோசையே பார்க்க முடியல. இட்லியாச்சும் கொடுக்குறாங்க, தோசை சுத்தமாக இல்லை மக்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலை மேலெல்லாம் எவ்வளோ வீடுங்கள்லாம் இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலி நான் தான் ஃபஸ்ட் டைமு, நீங்கள் எல்லாமே நிறைய பேர் போயிருப்பீங்க. எனக்கு இதுதான் ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வண்டியெல்லாம் சைடில் அப்படியே பார்க் பண்ணியிருக்காங்க. எங்கே வைக்கிறது, வீடெல்லாம் இருந்தால் மேலே எடுத்துகிட்டு போக முடியாது வண்டி. ஸோ எல்லாமே வண்டியெல்லாம் சைடில் டூ வீலர்லாம் நல்லா ஒட்டின மாதிரி ஃபுல்லாமே பார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. நாங்கள் அப்படியே சரி போயிட்டு ரெசார்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 செக்இன் ஆகணும். அடுத்த நாள் வந்து 12 வந்து செக் அவுட் ஆகணும். ஸோ அதனால் 1 வந்து இந்த ரெசார்ட்டுக்கு செக்இன் ஆகணும்னு சொல்லிட்டு போனோம். நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கலாம், இருந்தாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடணும் லேட் ஆச்சுன்னா, இல்லைனா நம்ம ரூம் வேறு யாருக்காச்சும் கொடுத்துருவாங்க. ஏன்னா டூரிஸ்ட்டு நிறைய பேர் வர இடம், சப்போஸ் வந்தாங்க நம்ம வரல, ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சீக்கிரம் போனனால இன்ஃபார்ம் பண்ணலை, சீக்கிரம் போகலைன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடணும் நாங்கள் இந்த மாதிரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இது வந்து அங்கேருந்து எங்கே போனோம், அந்த போட் ஹவுஸ் தான் போனோம். பாருங்களேன், போய் ரூம் செக்இன் ஆகிட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ்க்கு தான் போனோம். ஆக்சுவலி பெடலிங் போட்டுக்கே 350 ருபீஸ் மக்களே. எனக்கு வந்து பெடல்லாம் பண்ண தெரியாது, ஏன்னா எனக்கு ஸ்விம்மிங்கும் தெரியாது. அதுக்கப்புறமா வந்து மோட்டார் போட்டில் தான் போனோம், 800. வேறு ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, அவங்க கூட சேர்ந்துட்டு நாங்கள் போனோம். 2 பேருக்கு ஒருத்தருக்கு 160 கேட்டாங்க. நாங்கள் வந்து 320 ஆச்சு 2 பேர்த்துக்கு கொடுத்து போனோம். உள்ளேயே வந்து இந்த விளையாடுற இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்களேன்,
ஃபுல்லுமே வந்து இந்த டிக்கெட் கவுண்ட்ரு, டேஷிங் காரு, அதுக்கப்புறம் பலூனு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸ்கூல்லேருந்து ட்ரிப்பு மாதிரி. அப்புறம் இங்கே பாருங்களேன், இது ஒரு செல்ஃபி பாயிண்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. இங்கே ஃபுல்லாக போட்டு இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்டின் ஷேப்லேயும் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இது வந்து அந்த செல்ஃபி பாயிண்ட் மக்களே. எல்லோரும் என் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலை ஷேர் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஆல். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்திருக்கேன்.